இப்ப 44 வயசு. பேசுவாவா கதைப்பாவா? அம்மா அப்பா அண்ணா ஆண்டி வரமாட்டோம்னு சொல்ல மாட்டேன். ஏன் கதைக்க மாட்டாங்க? அது பிறந்ததுல இருந்து அப்படித்தான். உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்ப எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு நிக்கிறா நிக்கிறோம். ஏன் எதுக்குன்றத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பார்க்கறதுக்கு முதல்ல வந்து புதுசா வர சகோதரங்கள், உறவுகள், நண்பர்கள் பழமையா சொல்றான் சிறப்பா செய்யுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். அம்மா வணக்கம். வணக்கம். கொஞ்சம் சத்தமா கதைக்கணும் அம்மா. வணக்கம். வணக்கம். அம்மாட பேர் என்ன? வைரமுத்து பாக்கியம். அம்மாட கணவர் எங்க? அவர் இறந்துட்டாரு. இறந்துட்டாரா? என்னண்டு இறந்தவர்? அவர் மீன் பிடிக்க போன உடத்த 6 ஏரியா 3 நாளைக்கு பிறகு நாங்க கண்டுபிடிச்சு எடுத்து நாங்க காணல. வீட்டுக்கு கொண்டு வரல, அங்கேயே விட்டு பத்தேஜ் போட்டு வந்தவங்க. 27 வருஷமா என்ன அது வாயிலிருந்து கைட்ட போட்டு நானும் இந்த பிள்ளையும் இந்த கொடுப்பேன் அந்த இந்த காட்சி தாடுறாங்க. இந்த 2 மாதம் வச்சு தடல, அதெல்லாம் உங்களை ஜீவியம் போகுது. காசுகள் அரிசி எல்லாம் கொடுத்தவங்களே கடைசியா 10 கிலோ அரிசி சேர்ந்தவங்க. 10 கிலோ அரிசி சேர்ந்தவங்க நேரத்தோடையும் தந்தவங்க. வேற என்ன 2 பேர் சாப்பிடணும், எல்லா சாமானும் வேணும். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 7 பிள்ளை. 7 பேரா? 6 பேர் ஐயா அமைச்சிட்டாங்க. கவர்மெண்ட் அரிக்காவும் கவர்மெண்ட் தான் இருக்கிறா. அது இப்ப 44 வயசு. பேசுவாவா கதைப்பாவா? அம்மா அப்பா அண்ணா ஆண்டி வரமாட்டோம்னு சொல்ல மாட்டேன். ஏன் கதைக்க மாட்டாங்க? அது பிறந்ததுல இருந்து அப்படித்தான். நம்ம வருத்தமோ? அவருக்கு ஆச்சுமா நாக்கு போட்டாங்க, காய்க்கிற விளங்காது. அவட பேர் என்ன சொன்னீங்க? வடிவேல் உதயதேவி. 44 வயசு. 44 வயசு. இப்ப கூட சாப்பாட்டுக்கு அந்த சாப்பாட்டுக்கு என்ன செய்யறீங்க? அன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யறீங்க? இறங்கு நாட்கள் தருவாங்க, 5-10 தந்து விட்டு போவாங்க. நீங்க கொஞ்சம் அரிசி வாங்கி ஆக்குறான். எல்லாரும் மக்கள் வராதானே, என்ன செய்யற பேச்சு மாட்டேன்னு போறான். கண்ணும் நல்லா பாருவ. கண்ணும் பார்வை விளங்காதோ? கண்ணும் விளங்குதா? மகன் நிக்கிறது உங்களுக்கு தெரியுதா? பொடிய நிக்கிறது தெரியுது. அதுதான் இருக்குது. பொடிமை பின்னுக்கு தேசி மரம் நிக்கி. தேசி மரமா? அதுக்கு பின்னுக்கு முந்திர மரம். அதுக்கு பின்னுக்கு தெரியா? முந்திர மரத்துக்கு பின்னுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த வீடுகள்லாம் தெரியாது, அந்த பெரிய வீடுகள்லாம் தெரியாது. தெரியாது. அப்ப நீங்க 6 பேர் பிள்ளைகள்டா, இப்ப பிள்ளைகளோட உதவி எதுவும் இருக்கா உங்களுக்கு? கிடைக்க உதவி செய்யறாங்களா? என்ன உதவி அப்பா? எல்லாரும் குடும்பக்காரங்க தான். நீங்க 2 ஆம்பளையும் 5 பொம்பளையும் 1000 ரூபா மட்டும் தான் அடிக்காம எல்லாம் முடிச்சுட்டாங்க. எல்லாம் குடும்பக்காராங்க தான். நம்ம தரையிலன்ட்டு இப்படி கோவிக்கிறேன். கைத்தேன் வந்து பாக்குறாங்களா? பிள்ளைகள் வந்து பாக்குறாங்களா உங்களையே? வருவாங்களா? வந்து ஏதாவது அரிசிகள் எல்லாம் தருவாங்களா? மாட்டாங்க. வந்து பாக்குற மட்டுமோ? அப்ப நீங்க சாப்பாட்டுக்கு வெளியாக்கள் தருவாங்களா? கிராமத்துல இருக்கிற ஆக்கள் வேற ஆக்கள் வருவாங்க. அந்த பால் கொடுக்குற ஆக்கள் 1000 500 தந்து விட்டு போவாங்க. எந்த நாளையும் இல்லை, முதியவர் காலையும் இல்லை. நான் 2 மாதம் பற்றி வளமையா எடுக்கணீங்க தானே? வளமையா எடுக்க இந்த 2 மாசமா இல்லை. போன மாதமே இல்லை, இந்த மாதம் வருது இல்லை. காலை என்ன சாப்பிடுறீங்க? இடியப்பமா? மதியம் என்ன அரேஞ்ச்மெண்ட் ஆயத்தப்படுத்திருக்கீங்க மதியத்துக்கு சாப்பாடு? அரிசி கிடந்து இந்த சோறு மூடி கிடாக்கு. அரிசி யாரு தந்து? அரிசி நேற்று வாங்கின அரிசியில. வாங்குனீங்களா? காசு எங்கால? காசு
வளர்ற குடும்பன காசு இருந்து 500 காசு இருந்து 26 வாங்கணும். 500 காசு இருந்தது. அதுக்கு அரிசி ஒண்ணு, அரிசியும் வேற என்ன பண்ணுவீங்க? வேற என்ன கடனுக்கும் கொஞ்சம் அது வெங்காயம் அது வாங்குறாங்க. கடனுக்கு பண்றீங்களா? அப்ப அந்த காசு யாரு கொடுக்கறது? யாரு இந்த விஜய சம்பளத்தை எடுத்து வந்துட்டா கொடுக்குறான். எவ்வளவு எடுப்பீங்க? கடன் கட்டணும் எவ்வளவு எடுப்பீங்க அவங்கள்ட்ட போய்? எடுக்கிற கணக்கு இல்ல, 1000 500 1000க்கு வாங்குவேன். 1000 ரூபாய்க்கு பாப்பீங்க. மர கணக்கை வாங்கி கட்டுறதுக்கு வழி வேணும். அவ பெருசா கட்டிக்கொள்ள மாட்டானே. காய்க்க மாட்டான். அவளோட செயல்பாடு அவவே செய்யறாவா? நான் தங்கூர் காட்டி குளிச்சாக்கணும், உடுப்பு கழுவணும், தலை எடுத்து கட்டணும், செய்யணும், சோறு ஆக்கி சமைச்சும் போட்டு கொடுக்கணும். மாதைக்கு ஒரு கொண்டு வரோம் ஆம்புலன்ஸ்ல ஆஸ்பத்திரிக்கு. மண்டல கொண்டு போனீங்க? இங்க கரடிநாத்துக்கு 2 பேரும் போறோம். மாதம் கிளினிக்கு போறோம். மாதம் கிளினிக் போறீங்களா? இந்த குளிசையில அவனுங்க எடுக்கிறீங்களா? நடுக்க குளிச்சையும் கையும் தான். இந்த ஆர்டிஎஸ் இந்த உன்னிச்சி ஆர்டிஎஸ் தலைவர் இருக்கிற பக்கத்துல இருக்கிறாரு. அவர் தான் இந்த ஏற்பாடு செய்து வந்தவர். நம்ம அவரோட கொஞ்சம் கதைப்போமா? அண்ணன் வாங்க, நம்மளுக்கு அண்ணன் முன்னுக்கு வாங்க, படத்தை வந்துருங்க, வாங்க படத்தை வந்துருங்க. அண்ணன் வந்து உன்னிச்சி ஆர்டிஎஸ் தலைவர். அண்ணன் வந்து உன்னிச்சி ஆர்டிஎஸ் தலைவர். இந்த குடும்பத்தை பின் மேலதிகமாக வந்து அவங்க கதைக்க முடியாது. அம்மா அந்த அக்காவுக்கு கதைக்க முடியாது. அம்மாவும் சரியான நிலப்பாடு இல்லை போல தெரியுது. அண்ணனோட நம்ம கதைப்போம். என்ன அண்ணன் வணக்கம். வணக்கம். கொஞ்சம் மைக்க பிடிக்க. அண்ணோட பேர் என்ன? வந்து நான் ஒரு சிங்கள இனத்துக்கு சேர்ந்த பேரு ரம்பண்டா விஜயரட்னம், கூப்புறது மணியம்மன் சொல்லி. நான் நீண்ட காலமாக இந்த கிராமத்துகளுக்கு சேவைகளை செய்து வந்த நான். இது ஊடாக கனடா ஊடகம் ஒன்று என்னோட ஏற்கனவே 4 வருஷத்துக்கு மேல் தொடர்பு கொண்டு சில உதவி திட்டங்களை செய்யறேன் என்று சொல்லி அந்த உதவி திட்டங்களை அவங்க என்ன காரணமே தெரியாது செய்யப்படலை. நான் இப்ப என்னன்னா அவர் கொஞ்சம் இந்த கஷ்டப்பட்டவங்க ஒரு அதுக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்கல்ல, அந்த மரணம் அடைஞ்ச குடும்பங்களை சேர்ந்து கொஞ்சம் உதவி திட்டங்கள் உங்கள இருந்து எடுத்து கொடுக்கலாமண்டு பெரிய ஆர்வத்தோட இவர் என்னோட ஒருக்கா தொடர்பு கொண்டாரு. இவர் எனக்கு முன்ன பின்ன தெரியாது. இப்ப ஒரு 15 நாளைக்கு முன்னால் ஒருக்கா தொடர்பு கொண்டவர். அதோட இன்றைக்கும் வந்திருக்காரு. இவரோட கணவர் வந்து இங்க ஒரு பெரிய சங்கத்துல அந்த பெருமையாற்றிய ஒரு மனுஷன். இவர் தொழிலுக்கு போன இடத்துல இவரை கொலை செஞ்சு போட்டாங்க, யாருன்னு தெரியாது. அதுல இருந்து கஷ்டப்பட்டு அடுத்தது நாங்க இந்த உன்னிச்ச கிராமம் வந்து 90ஆம் ஆண்டு டோசர் போட்டு தள்ளப்பட்டு 83 குடும்பங்கள் அப்படியே நாங்க வெளியேறினோம். நாங்க என்ன ஒரு முழுமையான அபிவிருத்தி இல்லை. அந்த அடிப்படைக்கு கீழே கொஞ்சம் கஷ்டம் எல்லா ஏழு பிள்ளைகள் கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அங்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அந்த பாய்வேசாத பிள்ளைக்காக ஒரு கொடுப்பனை ஒன்று டிஎஸ் ஆபீஸால ஒரு 5000 6000 ரூபா கொடுக்காங்க. இன்னைக்கு சமத்தி வருவாயையும் நிப்பாட்டி போட்டாங்க. மற்றது இந்த இதாக ஒரு நிறுவனங்கள் வந்து இந்த இனமாக கொடுக்குற அரிசிகள் கிடைக்கும். அதை போக்குள்ளையும் அவர் என்னன்னா ஒரு பழைய தலைவர் என்ற அடிப்படையில சில நேரம் ஒரு மீன் 2 மீனை கொடுத்து போட்டு போவாங்க. எல்லா நாளும் பிள்ளைகளாலையும் கவனிக்க முடியாது. பிள்ளைகளோட நிலப்பாடும் கஷ்டமான இதுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறதான். இதை போல இன்னும் கொஞ்சம் நிறைய குடும்பங்கள் இருக்கு, கஷ்டப்பட்ட குடும்பங்கள். பார்த்து உங்களோட பெரிய மனதை வச்சு இன்னும் படிப்படியாக ஒரு ஆதரவை தெரிவித்து உங்களோட ஒத்துழைப்புகளையும் செய்யும் இடத்துக்கு என்ற ஒரு அந்த பணிவுடன் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
இதுக்கு மேல கதைக்க வேண்டாலே அது நீண்ட கால பிரச்சனையை கழிச்சு கொண்டு வைக்கலாம். மேலும் நான் இவரோட தம்பி சகோதரர் அவர் தொடர்பு கொள்வாரு. நான் சில தகவல்களை நான் உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அம்மாட வீடியோ நாங்க பதிவு செய்து போடுறோம் மன்னன். இதை பார்க்குற உறவுகள் வந்து அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு முற்பட்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக வருவாங்க, எங்களை தேடி வருவாங்க. அது வந்து நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவேன். உங்களோட நம்பர் இருக்கு தானே, உங்களை நான் தொடர்பு கொண்டு அதுக்குரிய மாதிரி ஏற்பாடுகளை வந்து ஆண்டவரோட ஆசீர்வாதம் கிடைக்குன்னு சொன்னா அது ஏற்பாடுகள் பண்ணி அதுக்குரிய மாதிரி செய்யலாம். செய்தானே எங்களோட உறவுகள் தயவு செய்து பார்க்குற உறவு சகோதரங்கள் நண்பர்கள் இந்த வீடியோவை கொண்டு வந்து நீங்க ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இந்த குடும்பத்துக்கு அம்மாவுக்கு உதவி செய்யணும் பாடல் இருக்கிற நீங்கள் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதை கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து செய்யக்கூடிய ஒரு பார்வைக்கு ஒரு கையிலேயே பார்வைக்கு அது போய் சேரும் பட்சத்துல வந்து இப்படியான இறுக்கமான பாடல் இருக்கிற குடும்பங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது பயனுள்ளதாக அமையும். முடிஞ்ச வரையும் எங்களோட வீடியோ பார்க்குற தம்பிமார்கள் சகோதரங்கள் ஷேர் பண்ணி கொண்டு போங்க. ஷேர் பண்ணி கொண்டு போனீங்கன்னா எங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு. அண்ணன் மேல வேணும் கதைக்கணும் அண்ணன் கதைக்கிறேன் எல்லாம் விரிவா செய்யணும். பாதிக்கப்பட்ட எல்லாம் கொஞ்சம் இறுக்கமான பாடுதான் இருக்குது. அண்ணன் சொல்றாரு கதைக்கு போட்டீங்கன்னா நான் 4 முழுக்க காய்ச்சி கொண்டிருப்பேன் தம்பின்றாரு. சரி, நீண்ட தூரம் பயணிக்க வேணும். நீங்க அம்மா சரிதானேம்மா, அந்த பதிவை நான் போடுறேன், வீடியோல போறேன்ம்மா. ஆரம்ப உதவுறதுக்கு முன் வந்தாங்கன்னு சொன்னா நான் கண்டிப்பா அண்ணனை சந்திப்பேன். அண்ணனோட பொண்ணு இருக்கு, நம்பர் எல்லாம் இருக்குன்னுட்டு அண்ணனோட காய்ச்சி போட்டு அண்ணனோட வருவேன். சரியாம்மா? சரிதானேம்மா? சரியம்மா, சரி. நன்றி சகோதரங்களே, நன்றி.